எதற்காக இந்த திராவிடியா கூட்டங்கள் எல்லாம் வந்து பிராமணனை கரிச்சு கொட்டிட்டு இருக்கு அப்படின்னா, சுதந்திரம் வேணும்னு சொல்லி லீடு பண்ணி கொண்டு போனதுல அதிகமான பேர் பிராமணன். அறிவு இருந்தா அவன் ஏன் திமுகவுக்கு போறான்? அங்க ரவுடிகளுக்கும் இந்த கற்பழிக்க கூடியவனுக்கும் இந்த சாராயம் காய்க்கிறவனுக்கு தானே அங்க இருப்பிடும். அறிவு உள்ளவன் அங்க எதுக்கு போறான்? வாயை உடைச்சிருவாங்கிற பயம் இல்ல சார் இந்த பிரசன்னாவுக்கெல்லாம். இங்க இருக்கிற கோயில்கள் உயிரோடையும் உயிர்ப்போடையும் இருக்கிறதுக்கு காரணம் இங்க இருக்கிற பிராமணர்களும் அவங்களுடைய தூய்மையான எண்ணங்களும் தான் சார். அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் இந்த அறநிலைத்துறைங்கிற ஒரு துறையை விளக்கமாத்த அடிச்சு துரத்தி விட்டுட்டு இருக்கிறது பூரா எல்லா கோயில்களையும் நல்லா செப்பனிடணும் சார். ஆதி திராவிடர் பள்ளின்னு தான் தமிழகம் முழுக்க வச்சிருக்காங்க, சென்னை உட்பட. அப்ப அதுவும் வந்து ஜாதி ஸ்கூல் தானே. இப்ப இருக்கிற கவர்மெண்ட் பிள்ளைகளை படிக்கவே விடுறது இல்ல. நாங்க ஜாதியை ஒழிக்க போறோம், ஜாதியை ஒழிக்க போறேன்னா முதல் ஜாதியில உள்ள போன உடனே உங்க நீ என்ன ஜாதின்னு கேக்குறீங்களா அங்கேயே நிப்பாட்டி இருக்க வராது. அதான் நீங்க சொன்ன பாயிண்ட். இஸ்லாமியர்கள் வந்து ஹிஜாப் வந்து போட்டுட்டு கிளாஸ் ரூம்ல இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்களா, அன்னைக்கு வந்து கேம்பஸ் வரைக்கும் வந்ததுக்கே இந்தியா கூட கொந்தளிக்க வச்சுட்டாங்க. சைக்கிள்கள்ல வந்து கலர் இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நான் இது வரைக்கும் சைக்கிள் எல்லாம் ஜாதி ரீதியா பார்த்ததே இல்ல. சைக்கிள தான் பார்த்தது. காமராஜர் வந்து எல்லாத்தையும் யூனிஃபார்ம்ங்கிறத கொண்டு வந்தாரு. அவரு கொண்டு வந்த நோக்கங்க அப்போ ஜாதி இதெல்லாம் வச்சு அவரு மதத்தை பார்த்தோ எதை பத்தியும் கொண்டு வரல. நான் வந்து சுயமா வந்து இந்த அறிக்கையை கொடுத்த மாதிரி தெரியல. அந்த திராவிட கூட்டங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து கும்மி அடிச்சு எழுதி கொடுத்து இதை கொண்டு போய் நீங்க ஸ்டாலின் கொடுத்துருங்கன்னு சொன்ன அப்படிதான் சார் இருக்கு. நானே குழப்பத்துல இருக்கேன் சார். நம்ம வந்து ஆப்கானிஸ்தான்லயோ பாகிஸ்தான்லயா பங்களாதேஷ்ல இருக்கோமா? கடவுள் நம்பிக்கையின் பேர்ல தான் நிறைய பேர் கயிறு கட்டுறாங்க. அதெல்லாம் நம்ம இல்லன்னே சொல்ல முடியாது. அதெல்லாம் பர்டிகுலரா கயிறு கட்டக்கூடாது, பொட்டு வைக்க கூடாது. இந்துக்கள்னா வந்து கோச்சுக்கிறாதீங்க சார், இழிச்சவாயன்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ணாமலையினுடைய படத்தை வந்து ஆடு மேல வச்சு வெட்டுனாங்க. இதுக்கு பதிலுக்கு பதில் வாங்காம வச்சு செய்யாம விட மாட்டாங்க. நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம். நாம இன்னைக்கு மீண்டும் சகானாஸ் பேகம் மேடத்தை நம்ம சந்திக்கிறோம். வாங்க அவங்ககிட்ட கேட்போம், சில கேள்விகளை கேட்போம். கரண்ட் அரசியல் நிலவரத்தை பத்தி கேட்போம். வாங்க. வணக்கம்மா. வணக்கம். வந்தே மாதரம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்ககிட்ட கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு தகவலை மட்டும் நேயர்களுக்கு சொல்லிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உணர்வாளர்களுக்கு, நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு ஒரு சின்ன தகவல். ஒண்ணு இல்ல, மோடியின் தமிழகம் புத்தகம், அதாவது பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு என்னெல்லாம் பண்ணினாரு, அதை இவங்க எப்படி எல்லாம் மூடி மறைச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பத்திய ஒரு புத்தகம் இது. 368 பக்கங்கள், 350 ரூபாய். திரு அண்ணாமலை IPS தான் இந்த புக்கை வெளியிட்டாரு. இந்த புக்கு இதுவரைக்கும் நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க. இதுவரைக்கும் யாராவது வாங்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்குங்க. நான் எழுதி திரு அண்ணாமலை IPS அவர்களால் வெளியிடப்பட்ட புத்தகம். 350 ரூபாய் பிளஸ் தமிழகத்துக்குள்ள வந்து கொரியர் செலவு 50 ரூபாய், மற்ற மாநிலங்களுக்கு 100 ரூபாய் கொரியர் செலவு. தமிழ்நாட்டுக்குள்ள புக்குக்கு விலையும் கொரியர் செலவும் சேர்த்து 400 ரூபாய் நீங்க அனுப்பி விட்டுருங்க. மற்ற மாநிலங்களுக்கு வந்து 450 ரூபாய் அனுப்பி விட்டுருங்க. எத்தனை காப்பியோ அதை சொல்லிட்டு அந்த எத்தனை காப்பி தேவைப்படுதோ சொல்லுங்க, நான் அனுப்பி தரேன். வாட்ஸ்அப்ல நீங்க வந்து அட்ரஸ் அனுப்பி விடுங்க. நம்பர் நான் சொல்லிடுறேன். வாட்ஸ்அப் நம்பரு, அப்புறம் போன்பே நம்பர், ஜிபே நம்பர் எல்லாம் ஒரே போன் நம்பர் தான், என்னுடைய நம்பர் தான். நான் நம்பரை சொல்றேன், நோட் பண்ணிடுங்க. அதுக்கு நீங்க அட்ரஸ் அனுப்பி விட்டுட்டு ஜிபே போன்பே மூலமா பணத்தை அனுப்பிட்டீங்கன்னா புக் உங்க வீட்டுக்கு வந்துடும். 9092345641 90923456441 இதுதான் அவசியம். இது வரைக்கும் வாங்கி படிக்காதவங்க வாங்கி படிங்க, படிச்சவங்க மற்றவங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக, நிச்சயமா. இப்ப வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு போயிருவோம். மேடம், உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்கணும். கடந்த சில நாட்களாக பரபரப்பா தமிழக அரசியல்ல வந்து விவாதிக்கப்பட்ட ஒரு செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு இருக்காரு பாத்தீங்களா, வேலை வெட்டி இல்லாம வீட்டுல உட்கார்ந்து இருந்தாரு. அவரை கூப்பிட்டு நம்ம முதலமைச்சர் MK ஸ்டாலின் வந்து ஒரு நபர் கமிஷன்ங்கிற பேர்ல ஒண்ணு அமைச்சு விட்டு அவர் வந்து அது சம்பந்தமான அறிக்கை, கமிஷன்ல இருந்து அறிக்கை தாக்கல் பண்றங்கிற மாதிரி. அதாவது என்ன நோக்கம் என்னன்னா, பள்ளி கல்லூரிகள்ல வந்து குறிப்பா பள்ளிக்கூடத்துல வந்து ஜாதி மோதல்கள் வராம தவிர்க்கிறதுக்கு எப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ஆராய்ச்சி பண்ணி விவாதம் பண்ணி அந்த விசாரணை எல்லாம் நடத்தி அவர் வந்து ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காரு. அந்த அறிக்கையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு நானே குழப்பத்துல இருக்கேன் சார். நம்ம வந்து ஆப்கானிஸ்தான்லயோ பாகிஸ்தான்லயா பங்களாதேஷ்ல இருக்கோமா? இல்ல நிஜமா எனக்கு அப்படி ஒரு ஃபீல் தான் சார் இருக்கு. அங்க இருக்கிறவங்க எல்லாம் நம்ம நாட்டை பார்த்து திருந்திக்கிட்டு இருக்காங்க, இந்தியாவை பார்த்து திருந்துறாங்க. இவங்களுடைய ஜனநாயகம் வந்து எப்படி இருக்கு, இங்க இருக்கிற குழந்தைகளுடைய கல்வி தரம் எப்படி இருக்கு, பெண்களுக்கு எவ்வளவு சுதந்திரம் இருக்கு, அவங்களுக்கு எவ்வளவு பேச்சுரிமை இருக்கு, அவங்களுடைய டெவலப்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து மற்ற நாடுகள்ல ஆச்சரியப்படுறாங்க. குறிப்பா வந்து பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் இந்த நாடுகள் வந்து ரொம்ப அதாவது வைத்தறிச்சல்ல இருக்கிறாங்க சார்.
இப்ப இவர் கொடுத்த அறிக்கை இல்ல, அதுதான் உண்மை. இப்ப இவர் கொடுத்த அறிக்கையை பார்த்தோம்னா ஒரு சின்ன குறுக்கீடு. தஜகிஸ்தான் நினைக்கிறேன் இப்ப சமீபத்துல அவங்க ஒரு பாராளுமன்றத்துல ஒரு சட்டத்தை நிறைவேற்றிருக்காங்க. ஹிஜாப் போடக்கூடாது, ஹிஜாப் தடை போடக்கூடாது. செய்யப்பட்டிருக்கும். ஆமா, ஆனா அது முஸ்லீம் நாடு. ஆமா சார், அது முஸ்லீம் நாடு. சரி, நீங்க கண்டினியூ பண்ணுங்க மேடம். சொல்ல வந்தது அந்த குழப்பத்துல எனக்கே அப்படிதான் இருக்கு. இவருடைய அறிக்கையை நாங்களும் பார்த்தோம். என்ன சொல்றதுன்னே தெரியலங்க சார். இவர் தான் சுயமா இந்த அறிக்கையை கொடுத்த மாதிரி தெரியல. அந்த திராவிட கூட்டங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து கும்மி அடிச்சு எழுதி கொடுத்து இதை கொண்டு போய் நீங்க ஸ்டாலின் கொடுத்துருங்கன்னு சொன்ன அப்படிதான் சார் இருக்கு. இப்ப ஹிஜாப் போட்டா இஸ்லாம் மதம், சிலுவை போட்டுட்டு அங்கி போட்டுட்டு வந்தா கிறிஸ்தவ மதம். இது நடத்துற பள்ளிகள் இருக்குல்லங்க சார், அரசு உதவி பெறும் பள்ளிகள் கல்லூரிகள்ல அங்க இருக்கிற ஸ்டாஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இந்த மத அடையாளத்தோட தான் சார் வர்றாங்க. எங்க ஊர் காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸ் பெண்கள் கிளாஸ் ரூம்லயே புர்காவோட ஹிஜாப்போட தான் சார் உட்காடுறாங்க. இதுக்கு இது என்ன சொல்லுவாரு இவரு? இப்ப இது மதம் வேணாங்கிறவங்க இப்ப பொட்டு வைக்கிறவங்க இந்துக்கள் தான் சார். இப்ப கையில கலர் கலரா கயிறு கட்டுறவங்க இந்துக்கள் தான். நீங்க கட்டியிருக்கீங்க, பாண்டே சார் அப்படி கலர் கலரா கட்டியிருப்பாரு, அண்ணாமலை சாரு கதை கட்டியிருக்காரு. இது அவங்களுக்கு பிடித்தமான ஒண்ணு. இதை எப்படி சார் ஜாதின்னு ஏத்துக்க முடியும்? இதுல எங்க ஜாதி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. சரி, இதை மட்டும் கலட்டிட்டா மட்டும் நம்மட்டும் இல்ல. ஒரு சின்ன இது, நான் கயிறு கட்டிருக்கோம்ல, இது நாங்க ஊருக்கு போனோம். மண்டைக்காடு பகவதியப்பன் கோயிலுக்கு போனோம். அங்க ஒரு கயிறை வாங்கி கையில கட்டினோம். மறுநாள் முப்பந்தல் இசைக்கம்மன் கோயிலுக்கு போனோம். அங்க ஒரு கயிறு கொடுத்தாங்க. அங்க வாங்கி அடுத்த கயிறை இதுக்கு மேல கட்டுறேன். இதே மாதிரி எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த கோவில்ல ஒரு கயிறு கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வாங்கி கட்டக்கூடிய கட்டுறாங்க, இல்ல வீட்டுக்கு கொண்டு போறாங்க, அவ்வளவுதான். இதுல எப்படி ஜாதி எப்படி வரும்? இது ஒரு நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கையும் இருக்குங்க சார். கடவுள் நம்பிக்கையின் பேர்லதான் நிறைய பேர் கயிறு கட்டுறாங்க. அதெல்லாம் நம்ம இல்லைன்னே சொல்ல முடியாது. அதெல்லாம் பர்டிகுலரா கயிறு கட்டக்கூடாது, பொட்டு வைக்க கூடாது, நாளைக்கு போனோம்னா பூவெல்லாம் வைக்க கூடாதுன்னே சொல்லிடுவாங்க போல சார். இப்ப அப்படிதான் போற போக்க பார்த்தா இப்படிதான் ஆயிரும் போல. உணவு விஷயத்துல என் உரிமை என் உணவு, நான் என்ன சாப்பிடணும் நான் தான் முடிவு பண்ணணும் சொல்றாங்க. இந்த ட்ரெஸ்ஸுமே உரிமை. அதே மாதிரி என்ன ட்ரெஸ் போடணும்னு நான் தான் முடிவு பண்ணணும்னு சொல்றாங்க. இப்ப ஸ்கூல்கள்ல எல்லாருக்குமே யூனிஃபார்ம் கொடுக்கறது அந்த ஏற்றத்தாழ்வுகள் இல்லாம இருக்கணுங்கிறதுக்காக தான் சார் யூனிஃபார்ம் கொண்டு வந்தாங்க. நாங்க படிக்கும் போது கிளாஸ் ரூம்ல ஹிஜாப்போட நாங்க உட்காந்ததே இல்லைங்க சார். காலேஜ்லயும் அந்த கட்டுப்பாடு இல்லைங்க சார். அப்பெல்லாம் ஹாஃப் சாரி தான் உடுத்திட்டு போவோம். நாங்க தலையில அந்த ஹிஜாப் எல்லாம் போட்டெல்லாம் கிளாஸ் ரூம்ல உட்காந்தது இல்ல. இப்ப கிளாஸ் ரூம்ல இருக்கு. இப்ப இதை எப்படி ஒரு மாத்துவாரு? தைரியமா சொல்லிடுவாங்களா? இஸ்லாமியர்கள் ஹிஜாப் போட்டுட்டு கிளாஸ் ரூம்ல இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்களா? அன்னைக்கு கேம்பஸ் வரைக்கும் வந்ததுக்கே இந்தியா கூட கொந்தளிக்க வச்சுட்டாங்க. இப்ப இதுக்கு மட்டும் என்ன நினைக்கிறாங்கன்னா சார், இந்துக்களே இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னு தான் சார் எனக்கு தோணுது. அப்படி கூட ஓப்பனா சொல்லிட்டு போயிடலாம். இல்ல, பாகிஸ்தானுக்கு அங்க இருக்கிற இந்துக்கள் நிலைமை ரொம்ப மோசமா தானே இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் ஆனா நம்ம இங்க இருக்க இந்துக்களுக்கு இப்படி ஆயிரும் போல. அப்படிதான் அந்த பயமா தான் இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா சைக்கிள்கள்ல கலர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா சைக்கிள்கள்ல பச்சை கலர் தான் இருக்கு பசங்க ஓட்டுறதுல, இல்லாட்டி பிளாக் கலர் இருக்கு. அதுல என்ன கலர் மாத்துவீங்க நீங்க? சிகப்பு கருப்பு அதை மட்டும் அடிச்சுக்கலாமா? இல்ல, எனக்கு நிறைய டவுட் இருக்கு. இல்ல, நான் இது வரைக்கும் சைக்கிள் எல்லாம் ஜாதி ரீதியா பார்த்ததே இல்ல. சைக்கிளை தான் பார்த்துட்டு நீதி சந்துருக்கு அது கண்ணுக்கு அது ஏதோ ஜாதி ரீதியா தெரியுது. அது எனக்கு புரியல. பசங்கள்லாம் அந்த சின்ன பிள்ளையெல்லாம் ஓட்டுறாங்க எங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்க கிரவுண்டுல. எந்த கலரும் எனக்கு கலரே தெரியாது. எல்லாம் அதுக்கு பாட்டு யாராவது அவ்வளவு உன்னிப்பாவும் கவனிச்சதே இல்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளுக்கு எதுக்குங்க சார் எலெக்ஷனு? இங்க இருந்து ஒழுங்கா படிக்க மாட்டாங்க. எலெக்ஷன் வச்சுட்டா ஒழுங்கா படிக்க மாட்டாங்க. இவங்களுக்குள்ளேயே அடிச்சு மழுக்கட்டானா இங்க ஸ்கூல்கள்ல இருந்து அவங்களுக்கு தேவையான ரவுடிகளை செலக்ட் பண்றதுக்காக அங்கேயும் எலெக்ஷன் வைக்கிறாங்க. அங்க ஜாதி வராதா? ஸ்கூல்ல படிக்கிற பையங்களுக்கு எதுக்கு எலெக்ஷன்? அங்க இருந்தே கொண்டு வந்துடுறது. அதாவது ரொம்ப படிச்சு வெளியே அவங்கள ரவுடிகளை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்கூல்கள்ல இருந்தே உருவாக்குறது. ஸ்கூல்களுக்கு தேவையே இல்லை. எதுக்கு எலெக்ஷன்? இப்ப மட்டும் நம்ம அறிவோடு தான் போய் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கோமா? படிச்ச எல்லாருமே நம்ம அங்க இருந்து ரவுடிகளை உருவாக்குங்கிறது ஒரே நோக்கமா தான் சார் இதெல்லாம் எனக்கு தெரியுது. அதே மாதிரி பார்த்தோம்னா ஹெச்எம், சிஇஓ, டிஇஓ அவங்களுக்கெல்லாம் ஜாதி பார்த்து
அப்பாயின்மெண்ட் பண்ணணும், அங்கன இருக்கக்கூடாது, குறிப்பிட்ட சுற்றளவுக்குள்ள அவங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்படி சுற்றளவுல இருக்கிறதுனால இவருக்கு என்ன நட்டம்னு எனக்கு தெரியல. இப்ப இந்த சுற்றளவுல இல்ல இருக்கிறதுனால அந்த பையனுங்களுடைய குவாலிட்டிஸ பத்தி தெரியும் சார். இவன் நல்லா படிப்பானா, படிக்க மாட்டானா, இன்னார் வீட்டு பையன் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்து பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுவாங்க. இன்னொன்னு பார்த்தோம்னா, எங்கேயோ இருந்து கொண்டு வந்து ஒரு போறவர மேக்ஸிமம் வந்து அவங்க ரிலேட்டிவ்ஸ் தள்ளி தானே சார் இருக்கு. அவர் எப்படி சார் ஒரு அட்டாச்மெண்ட்டா இருப்பாங்க ஸ்டூடண்ட்ஸ் கூட? ஸ்கூல்ல அதாவது ஃபர்ஸ்ட் எனக்கு இதுல ஜாதி இன்னும் சில சர்டிபிகேட் வாங்காம இருப்பாங்களா? ம். சரியான கேள்வி. நான் அதுக்கு முன்னாடி இன்னொரு டவுட் எனக்கு இருக்கு. அத சொல்லிறணும். அவர் ம். வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க சொன்ன பாயிண்ட் தான். இந்துக்களை டார்கெட் பண்ணியே தான் இந்த அறிக்கையை வந்து சப்மிட் பண்ணியிருக்காரு. பூ வைக்கக்கூடாது, பொட்டு வைக்கக்கூடாது, அந்த கயிறு குங்குமம் வைக்கக்கூடாது, கட்டக்கூடாது. விபூதி வைக்கக்கூடாது, கயிறு கட்டக்கூடாது. இது எல்லாமே இந்து ம். மதத்தினுடைய இதுதான். அது இந்த கிறிஸ்தவ அடிப்படை. மதத்துல உள்ள ஆமா நீங்க வந்து பெண்களா இருந்தா ஹிஜாப் போட்டு ஹிஜாப் போடணும். வரக்கூடாது. மாணவர்களா இருந்தா நீங்க வந்து தொப்பி வச்சிருக்க கூடாது அப்படின்னு அவர் சொல்லவே இல்ல. அப்படி சொல்லவே சொல்லல. இல்ல. ஆமா. சொல்லல. அதே மாதிரி ஸ்டூடண்ட்ஸ்னா எல்லாரும் எல்லாரும் தான் இருக்காங்க. சொல்லல. அதாவது எனக்கு என்ன இது அப்படின்னா, நீங்க ஒரு ஒரு இத குடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா, எல்லோருக்கும் பொதுவான ஒரு இதா இருக்கணும். எல்லாராலும் ஏற்றுக்கொள்ள ம். இப்போ காமராஜர் வந்து எல்லாத்தையும் யூனிஃபார்ம்ங்கிறத கொண்டு வந்தாரு. அவரு கொண்டு வந்த நோக்கங்க அப்போ ஜாதி கீதி எல்லாம் வச்சு அவரு மதத்த பார்த்தோ எத பத்தியும் கொண்டு வரல. குடுக்கல. ஏழை பணக்காரன்ங்கிற பாகுபாட அவர் ம். பார்த்தாரு. அந்த காலத்துல இருந்துச்சு. எல்லாரும் ஏழையா இருந்தாங்க. 1, 2 பேர் மட்டும் வசதி உள்ளவனா இருந்தா, ம். எல்லோருமே ம். அரசாங்க ம். பள்ளிக்கூடத்துல தான் படிச்ச நேரம் அது. வேற மாற்று பள்ளிக்கூடம்லாம் ஒண்ணும் மெட்ரிகுலேஷனா ஆங்கில இந்தியனோ ஒண்ணும் கிடையாது. ஒரே ஒரு பள்ளிக்கூடம் தான். அதுல பணக்கார வீட்டு பிள்ளைகள் வந்து நல்ல அழகான சட்டைய போட்டு வரும். பாவப்பட்டது கிழிஞ்சத துவச்சு கூட போட முடியாம வந்துட்டு இருக்கோம். அப்ப அது வந்து அதுக்கு மனச கஷ்டப்படுத்துங்கிறதுனால எல்லாருக்கும் யூனிஃபார்ம்னு ஒண்ணு சீருடைன்னு ஒண்ணு ம். கொண்டு வந்து ஒரு நல்ல ம். நோக்கமா இருந்துச்சு. அத இப்ப நீங்களே இப்ப அதே மாதிரி பண்ணுங்க. எந்த ம். மத ரீதியான எந்த இதுவும் இல்லாம நீங்க வந்து யூனிஃபார்ம் தான் வரணும்னு சொன்னா, நான் படிக்கும்போது நீங்க படிச்ச அதே கதை தான். என் கூட பிஏ படிச்சு சமீம்னு ஒரு பொண்ணு படிச்சாங்க. பாத்திமான்னு ஒரு பொண்ணு எம்ஏல படிச்சாங்க. இவங்க எல்லாம் வந்து இந்து காலேஜ்ல படிச்சாங்க. படிக்கும்போது அங்க யாருமே பர்தாவும் போட்டு வர மாட்டாங்க. ஒண்ணும் கிடையாது. சும்மா சாதாரணமா தான் ம். எல்லாம் சேலை கட்டியிருப்பாங்க. எம்ஏல ம். படிக்கும்போது சேலை கட்டினாங்க. மற்றவங்க சுடிதார் போட்டிருந்தாங்க. இது அவங்களுக்கு விருப்பம். ஆனா இந்த மத ரீதியா நீங்க அப்படி அப்படி யோசிக்கிறதா இருந்தா கூட சொல்றேன். அது மாதிரி சொன்னீங்கன்னா ஓகே. இந்த பூ வைக்கிறது, ம். பொட்டு வைக்கிறதுல இன்னும் சொல்லப்போனா அது இந்திய கலாச்சாரம். ம். தமிழர் கலாச்சாரம் அது. பூ வைக்கிறது, கலாச்சாரம் கோலம் போடுறது நம்மளோட. எல்லாமே ம். நம்ம கலாச்சாரம். ம். இதுல ம். இன்னொரு விஷயம் எனக்கு வந்து என்ன முக்கியமான விஷயம் என்னன்னா, இதெல்லாம் சொன்னவரு நீங்க பர்தா போட்டு வரக்கூடாதுன்னு சொல்லல. ஹிஜாப் போட்டு வரக்கூடாதுன்னு சொல்லல. சிலுவை சொல்ல அணிஞ்சிட்டு மாட்டாங்க. மாணவிகள் வந்து அங்க வரக்கூடாது. ஜெபமாலைய போட்டுட்டு நீ வரக்கூடாது ஸ்கூலுக்குன்னு சொல்லல. அதை விட ம். முக்கியம் நிறைய பள்ளிக்கூடத்துல வந்து கன்னியாஸ்திரி தான் டீச்சராவே இருக்காங்க. ம். பாதிரியார்கள் தான் கண்டிப்பா. ஆசிரியர்களாகவே இருக்காங்க. ஹெட் மாஸ்டராவும் உட்கார்ந்திருக்காங்க. இல்ல பிரின்சிபலா உட்கார்ந்திருக்காங்க. காலேஜ்லன்னா பிரின்சிபல். அவங்க என்ன இதுல அங்க ட்ரெஸ்ல வராங்கன்னு நினைக்கிறீங்க? எப்படி ஒரு பாதிரியாருக்கு வந்து ஒரு இந்த அங்கி என்னவோ அதத்தான் அவர் போட்டு வராரு. போட்டு ம். வந்து தான் கிளாஸ் ரூம்ல பாடம் நடத்துறாரு. அதுதான் நடந்திருக்கு. கன்னியாஸ்திரி எல்லாம் என்ன செய்றாங்க? அவங்க வந்து கன்னியாஸ்திரி கூடிய ஆடைய தான் போட்டு வராங்க. எல்லாத்துக்கும் ஆமா. மேல ஒரு பெரிய மாலையும் போட்டு, ஒரு சிலுவையும் போட்டுட்டு தான் கிளாஸ் ரூம்ல பாடம் ம். எடுத்துட்டு இருக்காங்க. அது வந்து அரசு எய்டட் ஸ்கூல்ஸ், காலேஜஸ்லயே. நீங்க அது இன்னும் இன்னும் சொல்லப்போனா, நாகர்கோவில்ல நீங்க என்ன ரொம்ப வெளிப்படையாவே சொல்லுவோமே, நாகர்கோவில்ல காலேஜ் ரோடுன்னு ஒரு ரோடு இருக்கு. அந்த ரோடுக்கு என்ன ம். பேரு? ஏன் அந்த பேரு வந்துச்சுன்னா, அந்த காலேஜ்ல வுமன் கிறிஸ்டியன் காலேஜ்ன்னு ஒரு காலேஜ் இருக்கு. சிஎஸ்ஐங்கிற ம். அந்த கிறிஸ்தவ இதுல சிஎஸ்ஐ காரங்க நடத்துற ஒரு காலேஜ். அந்த காலேஜ் ம். செவுத்து அவ்வளத்தையும் பாருங்க. தமிழ்நாடு முழுக்கவே இத நீங்க பார்க்க முடியும். ஒவ்வொரு ம். செவுத்துல வந்து ஒவ்வொரு பீட்லயும் ஒவ்வொரு பைபிள் டயலாக்க எழுதி வச்சிருக்காங்க. வசனத்த எழுதி வச்சிருக்காங்க. ம். 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 மத ம். ம். பரப்பு தானே இது. எல்லா காலேஜ்லயும் இதே இது கிறிஸ்டியன் காலேஜ்லயும் இப்படித்தான் இருக்கும். வந்து ஏதாவது ஒரு காலேஜ்ல வந்து ஹிந்து அது என்ன சொல்றாங்க சார், மகாபாரதத்தினுடைய அந்த வேர்ட்ஸ் எழுதி வச்சிருந்தா அங்கன வந்து பகவத்கீதை. மத துவேஷம் இத எப்படி இங்க மதல்ல எழுதலாம், மதத்தை உள்ள திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உடனே ஒரு பிரச்சனைய தூண்டி விட்டுறாங்க சார். ஆமா. இது இதே வந்து இதுதான் மனசுக்கு ரொம்ப முஸ்லிம் வருத்தமா நடத்தக்கூடிய இருக்கு. ஆமா. முஸ்லிம்கள் ம். நடத்தக்கூடிய பல காலேஜ்லயும், ஸ்கூல்லயும் இதே மாரி தான் பார்க்க முடியும் நம்ம. அப்போ இருக்கு சார், இருக்கு. அவங்கவங்க விருப்பம். அவங்க டீச்சர்ஸ் ம். டீச்சரா இருக்கக்கூடியவங்க ஆமா, ஆமா. இந்துக்காரனா இருந்தா நெத்தியில பொட்டு வச்சிட்டு போறோம். முஸ்லீம்னா ம். அவங்க குல்லா அணிஞ்சிட்டு வர போறாங்க. அது அவங்கவங்க விருப்பம். மாணவர்களோ, டீச்சரோ யாருமே உங்ககிட்ட எதுவுமே கேட்கல. அவங்கவங்க விருப்பத்துல அவங்க காலம் காலமா பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க புதுசா வந்து நாங்க ஜாதிய ஆமா ஒழிக்க சார். போறோம். ஜாதிய ஒழிக்க போறோம்னா ஜாதியில உள்ள போன உடனே நீ என்ன ஜாதின்னு கேக்குறீங்களோ அங்கேயே நிப்பாட்டிருக்கே வராது. அதான் நீங்க சொன்ன பாயிண்ட். கண்டிப்பா. ஒரு 5ஆம் ஆமா வகுப்புக்கு சார். 1ஆம் வகுப்புக்கு ஒரு மாணவனை 5 வயசுல கூட்டிட்டு போய் நம்ம அரசாங்க பள்ளிக்கூடத்துல சேர்க்க போறோம் அப்படின்னா, பேர் என்ன, அப்பன் பேர் என்ன எல்லாம் கேட்டுட்டு நீ என்ன ஜாதின்னு தானே கேக்குறீங்க. நீ அங்கேயே ஆமா. நிப்பாட்டிடுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினே கேட்காதுங்க. அதானே. ஜாதிய ஃபர்ஸ்ட் கொஸ்டினே ஜாதியே அதானே. கேட்காதுங்க. அங்க ஜாதிய கேட்காதுங்க. நீங்க கேட்காதுங்க.
அப்படி ஏதாவது சலுகை கொடுக்கன்னா அவனுடைய பொருளாதார அடிப்படையில ஏழைங்கிறது தானே கொடுக்க போறீங்க, அதை கொடுங்க நீங்க. அப்புறம் என்னத்துக்கு ஜாதி ஜாதின்னு நீங்களே எல்லாம் ஜாதியை வச்சுக்கிட்டு அப்புறம் ஜாதி இதுல தான் ஜாதி சண்டை வருது தகராறு வருதுன்னா இவ்வளவு நாள் நடக்காத இடத்துல இப்ப வருதுன்னா அப்ப எங்க வேற தப்பு வேற எங்கேயோ உள்ள இருக்கு. அதைத்தானே கண்டுபிடிச்சு அதை களையணும், அதானே சரியா இருக்க முடியும். அதை விட்டுட்டு இவங்க எல்லாம் பூதா ஜாதி என்னைக்கு ஸ்கூல்கள்ல வந்து பிள்ளைகளை அடிக்க கூடாதுன்னு சொன்னாங்களோ அப்ப இருந்து பிள்ளைங்க வந்து ரொம்ப அது என்ன சொல்றாங்க, ரொம்ப படிக்கிறது இல்ல. அண்ட் வந்து என் கூட படிச்ச பசங்க 3 பேர், 2 பேர் வந்து யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸரா இருக்கிறாங்க சார். ஒருத்தவங்க வந்து கல்லர் ஸ்கூல்ல வந்து டீச்சரா இருக்காங்க. இப்ப முந்தா நாள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம், எல்லாருமே வந்திருந்தாங்க. அப்ப அந்த பையன் சொன்ன ஒரு வார்த்தை, இப்ப இருக்கிற கவர்மெண்ட் பிள்ளைகளை படிக்கவே விடுறது இல்ல. ஒரே வார்த்தையில சொல்லிட்டாங்க, கெடுக்குறாங்க. அவங்க கிறிஸ்டின், நான் சொல்ற பையன் கிறிஸ்டின், கையில சிலுவை போட்டிருப்பான், மோதிரத்துல சிலுவை போட்டுருந்துச்சு. அப்ப நான் சொன்னேன், நீ சிலுவை போட்டு வந்திருக்க, உங்களெல்லாம் ஒண்ணும் சொல்லலப்பா அப்படின்னு. அதே பிள்ளைகளை அமட்ட முடியல. இல்ல நான் கேட்டேன், சிரிச்சுக்கிட்டாங்க, ஆமாப்பா அப்படின்னு சொல்லி. அப்ப நான் சொன்னேன், இப்ப பிள்ளைகளுக்கு இப்படி ரூல்ஸ் கொண்டு வர்றாங்க, அதெல்லாம் அவங்க பார்த்து ரொம்ப சங்கடப்படுறாங்க. டீச்சர் சேவு வந்து ரொம்ப சங்கடப்படுறாங்க. தேவையில்லாத விஷயங்களை பூரா கொண்டு வர்றாங்க. இப்ப இருக்க கல்வி தரமே சரியில்லை. நம்ம படிக்கும் போதெல்லாம் காலாண்டு அரையாண்டு முழுப்பரிச்சுக்கு ஃபுல் புக்கும் படிச்சு வந்தோம் சார். இப்ப பார்த்தோம்னா செமஸ்டர் சிஸ்டம் மாதிரி கொண்டு வந்து குவார்டர்லியில படிச்சதை அப்படி தூக்கி போட்டுருது, ஹாஃப் இயர்லியில அப்படி தூக்கி போட்டுருது. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பிள்ளைகளுக்கு வந்து அந்த மனப்பாடம் பண்ற கெப்பாசிட்டி ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்படுறா பையன். அந்த என் ஃப்ரெண்டு அந்த ஸ்கூல்ல டீச்சரா இருக்கிறவங்க ரொம்ப, ஏன்னா நம்ம எவ்வளவு தூரம் நம்ம மனப்பாடம் பண்றோமோ அப்பதான் வந்து நம்மளுடைய மூளை திறன் வந்து நல்லா செயல்படும். இப்ப வந்து அந்த கெப்பாசிட்டி ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் சொல்றது, ஒரு கல்லர் இப்ப அந்த கிறிஸ்டின், அவங்க அந்த பையன் வந்து கிறிஸ்டின், அவர் வந்து அவ்வளவு சொல்லி வேதனைப்பட்டாங்க. இப்ப இன்னொன்னு பார்த்தோம்னா சார், கல்லர் ஸ்கூல், அதே மாதிரி இந்த நாடார் ஸ்கூல், ஆதி திராவிடர் நலத்துறை, இந்த பேரெல்லாம் வந்து எடுத்துடணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஆதி திராவிடர் பள்ளின்னு தான் தமிழகம் முழுக்க வச்சிருக்காங்க, சென்னை உட்பட. அப்ப அதுவும் வந்து ஜாதி ஸ்கூல் தானே, அதத்தான் எடுத்துடணும்னு சொல்றாங்கல்ல சார் அவரு. ஆதி திராவிடர் எடுக்க சொல்லல, கள்ளர் இருக்க கூடாது, நாடார் இருக்க கூடாது, வேற பிள்ளைன்னு இருக்க கூடாது. அவன் ஏதோ கஷ்டப்பட்டு ஒரு பள்ளிக்கூடத்தை வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. அவங்களுடைய கம்யூனிட்டி வைஸா பணம் போட்டு அவங்க உருவாக்குனது, தங்களுடைய கம்யூனிட்டி பிள்ளைகள் படிக்கணுங்கிறதுக்காக. இப்ப எங்க ஊர் தேனியில எல்லாம் பார்த்தோம்னா சார், தேனி நாடார் ஸ்கூல் இருக்கு. அது வந்து நல்ல பிரபலம், எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். அது பார்த்தோம்னா சார், அந்த சமுதாயத்திற்கு உட்பட்ட மக்கள், நாடார் மக்கள், அவங்களா நல்லா பணம் கொடுத்து ஸ்கூல் காலேஜ் எல்லாம் கொடுத்து பிள்ளைகளுக்கு வந்து நல்ல கல்வி கொடுத்து, நல்ல பஸ் எல்லாம் பார்த்தோம்னா ஃபீஸ்ல ரொம்ப கம்மி சார். மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல ஃபீஸ் கம்மி. என் ஃப்ரெண்டோட பிள்ளைய தான் அங்கதான் படிச்சாங்க, ரொம்ப கம்மி. அவங்களுடைய கம்யூனிட்டி பிள்ளைய வளரணுங்கிறதுக்காக இது பண்ணது. இவர் எப்படி வந்து அந்த பேரை எடுப்பாரு? இல்ல அவங்க இஸ்லாமியர் ஸ்கூல் காலேஜ், கிறிஸ்டின் ஸ்கூல் காலேஜ் எடுன்னு சொல்லணும்ல. சமத்துவமா சொன்னா எல்லாம் ஒண்ணுதான் சார் சொல்லணும். அது இந்துக்கள் சொல்லக்கூடாது. என்னன்னா இந்துக்கள்னா வந்து கோச்சுக்கிறாதீங்க சார், இழிச்சவாயன்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நான். கோச்சுக்கிறாதீங்க, தயவு செய்து மக்களும் கோச்சுக்கிறாதீங்க. எனக்கு கோபமா இருக்கு, அதனால இந்த வார்த்தையே சொல்றேன். ஏன்னா எத்தனை பேர் இதை எதிர்த்து கேட்கிறோம் நம்ம, கேட்கவே இல்லை, எத்தனை பேர் கேட்கிறோம். இன்னொன்னு பார்த்தோம்னா சார், இல்லையே இன்னொன்னு பார்த்தோம்னா சார், இப்ப இந்த பிரசன்னா, தமிழன் பிரசன்னான்னு ஒரு ஆளு, அந்த ஆளுக்குள்ள ஆண்டவன் அறிவை வச்சிருக்கானா இல்லையா என்னன்னே தெரியல. அது எப்படி சார், அந்த திராவிட கூட்டங்களுக்கு பூராமே வந்து அறிவு வந்து ரொம்ப கம்மியாவே இருக்கும் போல. நூலிபான்கள்னு பிராமணர்களை சொல்லியிருக்காரு. ஆமா, அறிவை வச்சிருக்கானா இல்லைன்னு சொன்னீங்க பாத்தீங்களா. அறிவு இருந்தா அவன் ஏன் திமுகவுக்கு போறான்? அத சொல்லுங்க, உண்மைதான். அறிவு உள்ளவனுக்கு அங்க என்ன வேலை? அங்க ரவுடிகளுக்கும் இந்த கற்பழிக்க கூடியவனுக்கும் இந்த சாராயம் காய்க்கிறவனுக்கு தானே அங்க இருப்பிடும். அறிவு உள்ளவன் அங்க எதுக்கு பிறப்புறோம்? நீங்க சொன்ன பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கூலிபான்கள்னு சொல்றாரு, நூலிபான்கள். எவ்வளவு கேவலமான வார்த்தை இது. பிராமணன் சொல்றாரு இவரு. சார், எனக்கு அன்னைக்கு நான் ஆர்டிகல் 370 பேசும்போது எல்லாரும் சொல்லியிருந்தாங்க, அங்க இருக்கிற அந்த பிராமணர்களை பத்தி நீங்க பேசுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அங்க இருக்க பிராமணர்களை பத்தி பேசணும்னா இங்க இருக்கிற பிராமணர்களை பத்தியும் நான் பேசி ஆகணும் சார். அங்க வந்து இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் மத கலவரம். இங்க வந்து இந்துக்கள் தான், பிராமணர்களும் இந்துக்கள் தான்,
நீங்களும் இந்துக்கள் தான். ஆனா வந்து இங்க இருக்கிற பிராமணர்கள்ல ஒழிச்சதுல முதல் ஆளுக இங்க இருக்க இந்துக்கள் தான் சார். இதுக்கு எல்லாரும் தான் சார் பொறுப்பேற்கணும். அவங்கள என்ன தகுதியில சார் நம்ம வச்சிருக்கோம்? அவங்களெல்லாம் சுயம்பு மாதிரி சார். என் ஃப்ரெண்ட்ல எவ்வளவோ பிராமின்ஸ் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் எந்த சலுகையும் இல்லாம தானா படிச்சு அவங்களாவும் உருவாகி வந்து இன்னைக்கெல்லாம் பெரிய பெரிய மெக்சிகோல, கனடால, ஜெர்மன்ல, லண்டன்ல அவ்வளவு பெரிய டாப் லெவல்ல இருக்குங்க சார் அந்த பிள்ளைகள்லாம். அவங்களுக்கு எந்த ஸ்காலர்ஷிப்புமே இல்லைங்க சார். அவங்களெல்லாம் இழிவா பேசுறது, அவங்கள இழிவா பேசும்போதே இங்க இருக்கிற இந்துக்கள் அமட்டி இருந்தா வாய உடைச்சிருவாங்கங்கிற பயம் இல்ல சார் இந்த பிரசன்னாவுக்கெல்லாம். என்ன நூலிபான்கள் அன்னைக்கு நம்ம கோலாகல சீனிவாசன் சாரு ஒரு பேட்டி ஏதோ கொடுத்திருக்காரு. கீழே அவரை பத்தி நூலிபான்னு தவறா எழுதியிருக்காங்க. அவரை மாதிரி ஒரு தேசியவாதி வலதுசாரி சிந்தனையாளர்கள் தமிழ்நாட்டுல ரொம்ப கம்மி. தைரியமா சொல்றதுல அவரு கோலாகல சீனிவாசன் சார் தைரியமா சொல்லுவாரு, நான் வலதுசாரின்னு சொல்லுவாரு சார். அவரை மாதிரி என்னை பொறுத்தவரைக்கும் அவர் அறிவுஜீவி. ரொம்ப நல்லா எந்த விஷயத்தையுமே சொன்னதவே திரும்ப திரும்ப சொல்ல மாட்டாங்க சார். கிளீனா சொல்லுவாரு சார். மோடியினுடைய அந்த ராஜ தந்திரங்களை பத்தியும் இன்னைக்கு நடக்கிற நிறைய நல்ல விஷயங்களையும் புள்ளி விவரத்தோட சொல்லுவார் சார் அவரு. அவரை போய் இவருக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குன்னு கேக்குறாங்க. என்ன தகுதி வேணும்? பிரசன்னாவுக்கு என்ன தகுதி சார் இருக்கு? இங்க இருக்கிற பிராமணர்களை பத்தி பேச வெக்கமா இல்ல அந்த ஆளுக்கெல்லாம்? என்கிட்ட கிடைச்சாருன்னு வச்சுக்கோங்க, என்னைக்காவது பார்க்காமையா போயிருவான் அந்த ஆள. ரொம்ப தவறு சார். என்ன நூலிபான்கள் என்ன புது புது பேரை வச்சுட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற கோயில் சார், ஒரு நிமிஷம். இங்க இருக்கிற கோயில்கள் உயிரோடையும் உயிர்ப்போடையும் இருக்கிறதுக்கு காரணம் இங்க இருக்கிற பிராமணர்களும் அவங்களுடைய தூய்மையான எண்ணங்களும் தான் சார். என் குருக்கள் எத்தனையோ குருக்கள் எங்க தாத்தாவோட ஃப்ரெண்டுகள்லாம் நாங்கெல்லாம் பார்த்திருக்கோம், சின்ன வயசுல பார்த்திருக்கோம். இன்னைக்கு அவங்க குடும்பம் என் ஃப்ரெண்ட் எல்லாம் ஒருத்தன் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடியே 100 கோடி ரூபாய்க்கு பேலன்ஸ் ஷீட் போடுவான் சார். இன்னைக்கு அவங்க அப்பாவினுடைய ஆசைக்காக சென்னையில ஒரு கோயில்ல ரொம்ப கம்மியான சம்பளத்துல கோயில்ல குருக்களா இருக்கான் சார். அவன் நினைச்சிருந்தா இன்னைக்கு ஏதோ ஒரு இங்க யூரோப் கண்ட்ரிக்கு போய் பல கோடிக்கு அதிபதி ஆயிருப்பான். ஆனா இன்னைக்கு தன்னுடைய அப்பாவின் ஆசைக்காக அவங்க அப்பா சொல்றாரு, அவர் இப்ப இறந்துட்டாரு. நாங்க சென்னை போயிருக்கும் போது அம்மாட்ட சொல்றாரு, என் பையன் அம்பாளுக்கு சேவை செய்ய வந்துட்டான் அப்படின்னு அப்படி பெருமையா சொல்றாரு. அவரால் எந்திரிக்க கூட முடியல. அவர் சொல்லும் போது அப்பவே அவருக்கு 100 வயசுக்கும் இப்ப இறந்து இப்பதான் ஒரு 4-5 வருடங்கள் ஆகுது. அவரு அவங்க இந்துக்கள் இருக்க போய் அந்த பிராமணர்கள் இருக்க போய் தான் சார் இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொரு கோயிலும் உயிர்ப்போட இருக்கு, உயிரோட இருக்குங்க சார். நாங்கெல்லாம் டூர் போகும்போது பார்ப்போம் சார். எத்தனையோ கோயில்கள் வந்து விளக்கு அது எண்ணெய் ஊத்துறது கூட ஆள் இல்லாம இருக்க கோயில்கள்ல அங்க இருக்கிற குருக்கள் தன்னுடைய காசை போட்டு எண்ணெய் ஊத்திக்கிட்டு இருப்பாங்க. நாங்க காசு கொடுத்தா கூட அவங்க வாங்க மாட்டாங்க சார். நான் ஃப்ரெண்ட்ஸுங்களோட டூர் போகும்போது நிறைய கோயில்களுக்கெல்லாம் நான் போயிருக்கேன் சார். அப்பெல்லாம் பார்த்தா ரொம்ப வருத்தமா இருக்கும். மிகப்பெரிய கோயில்கள் அதெல்லாம் இன்னைக்கெல்லாம் நினைச்சா கூட கட்ட முடியாதுங்க சார். ஆனா இன்னைக்கு நல்ல வருமானம் வர்ற கோயில்களை மட்டும் இவங்க அதுல வர்ற காசை எடுத்துக்கிறாங்க. அந்த பராமரிப்பே இல்லாத கோயில்கள் எல்லாம் அப்படி எப்படி விட்டுறாங்க. சிவகங்கை சைடெல்லாம் நாங்க போயிருக்கோம் சார் கோயில்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுகளோட. அப்பெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கும், இப்படி எல்லாம் விட்டுறாங்களேன்னு சொல்லிட்டு. அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் இந்த அறநிலைத்துறைங்கிற ஒரு துறைய விளக்கமாத்த அடிச்சு துரத்தி விட்டுட்டு இருக்கிறது பூரா எல்லா கோயில்களையும் நல்லா செப்பனிடணும் சார். இல்ல சார், அது உண்மைதாங்க சார். அந்தந்த அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அவங்க பராமரிச்சுக்குவாங்க சார். இவங்க அதுல வர வருமானத்தை மட்டும் எடுத்துக்கிறாங்க. மத்த கோயில்களை பராமரிக்கிறதே இல்லை சார். நான் நிறைய யூடியூப்ல பார்ப்பேன், நேர்லயே நான் நிறைய பார்த்திருக்கேன் சார். என்கிட்ட நிறைய போட்டோஸ் இருக்கு. அதெல்லாம் போட்டோம்னா நிறைய அப்படி கொந்தளிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு இருக்கு. என்ன நூலிபான்கள் சொல்ல பிரசனாக்கா என்ன தகுதி இருக்கு? தகுதி கட்ட ஆள் சார் அவரெல்லாம். அப்படி பார்த்தோம்னா இந்த கலர் இருக்கக்கூடாது. வேதனையான விஷயம் என்னன்னா, அந்த கட்சியினுடைய தலைமை அவருக்கு எந்த விதத்திலயும் அவரை கண்டிக்கவே இல்லை பாருங்க. அந்த கட்சி இல்லைன்னா அந்த இருக்கக்கூடியவங்க அதாவது அது ஒரு ஜாதி தானே. பிராமணர்கள் ஒரு ஜாதி. அவங்க 3% இருக்கட்டும், 30%, எத்தனை சதவீதம் இருந்துட்டு போட்டோம். அப்ப அந்த ஜாதியை நீங்க இழிவுபடுத்தலாம்னா மற்ற ஜாதியை மற்றவங்க இழிவுபடுத்தலாங்கிற மாதிரி ஆகாதா? உங்க ஜாதி இன்னொருத்தர் நான் இழிவுபடுத்தலாம்னு ஆயிரும்ல. பிரசன்னா என்ன ஜாதின்னு எனக்கு தெரியாது. ஆனா அவன் ஜாதியை நான் இழிவுபடுத்தினா ஏத்துக்குவாங்களா? அது சரின்னு ஒத்துக்குவாங்களா? அப்ப இது எல்லாமே தப்பு தானே. எதுக்கு இழிவுபடுத்தணும்னு கேக்குறேன். அவங்கவங்க ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு பண்பாடு கலாச்சாரம் இருக்கு. ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதை ஏத்துக்கிட்டாங்க. அதுக்கு ஒரு கலாச்சாரம் வச்சிருக்காங்க. அப்படி போயிட்டே இருக்க வேண்டியதான், வாழ வேண்டியதானே. அதுக்கு எதுக்கு இவர் இழிவுபடுத்தி பேசுறதுக்கு என்ன தெரியும்? அதை எப்படி தவறு சார்? அதெல்லாம் எனக்கே ரொம்ப தவறுங்கிறத ஒருத்தங்க கூட சுட்டி காணிக்கவே இல்லை பாருங்களேன். அதுவும் அந்த ஆளுங்கட்சியில இருந்து அதை சொல்லிருக்கணும்ல. ஆளுங்கட்சி அவங்க சொல்லிருக்கணும், அவங்க கண்டிச்சிருக்கணும்ல. இந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்கணும்ல. அவங்க என்ன குண்டு வச்சுட்டு அலையிறாங்க. அதாவது தாலிபான்கள் லிங்க் பண்ணி இவர் நூலிபான்ங்கிறாரு. அப்ப அவங்க குண்டு வச்சாங்கன்னா இவர் என்ன குண்டா வச்சாரு? இவரு முஸ்லிம்கள் இந்த பிராமின்கள் எல்லாம் இங்க தமிழ்நாட்டுல குண்டு வச்சுட்டு அலையிறாங்க.
அப்போ அது ஒரு தவறான அத வக்கர புத்தின்னு சொல்லலாம். இவங்களுக்கு எல்லாம் வக்கர புத்தி. அதை கண்டிக்கவும் இல்லை. ஆனா உண்மையிலே இன்னொரு கருத்தை நான் சொல்லணும். எதற்காக இந்த திராவிடியா கூட்டங்கள் எல்லாம் பிராமணனை கரிச்சு கொட்டிட்டு இருக்கு அப்படின்னா, சுதந்திரம் வேணும்னு சொல்லி தமிழகத்துல, குறிப்பா தமிழகத்துல அந்த சுதந்திர போராட்டம் லீடு பண்ணி கொண்டு போனதுல அதிகமான பேர் பிராமணன். அதான் இப்ப பிரச்சனையே. நீங்க அப்படி எடுத்தீங்கன்னா 1872 வாவு சிதம்பரம் பிள்ளை அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 900க்கு பிறகு வந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் எல்லாம் அந்த காலகட்டத்துல பிறந்தவங்க. 1872 பிறந்தவர் வாவு சிதம்பரம் பிள்ளை. அந்த 76ல பிறந்தவர் ஈவே ராமசாமி நாயக்கர். ஒரு சின்ன புள்ளி விவரம் தான். 81ல இருந்து ஸ்டார்ட் ஆகுறீங்கன்னா பாரதியாரு, அப்புறம் வாவேசு ஐயரு, சுப்பிரமணிய சிவா, வாஞ்சிநாதன், இப்படி நீங்க இந்த நீலகண்ட பிரம்மச்சாரி, அப்புறம் கடைசியில 1889 வருவது செண்பகராமன் பிள்ளை. இந்த 2 பிள்ளைமார்களுக்கு இடையில உள்ளவங்களை பாத்தீங்க அப்படின்னா அத்தனை பேரும் பிராமணனா இருப்பாங்க. இவங்கதான் வழி நடத்தினாங்க. 1910 அதுக்கு பிறகு உள்ள காலகட்டத்துல சுதந்திர போராட்டத்தை பெரிய இடத்துல முன்னெடுத்துட்டு போனது இந்த பிராமண சமுதாயம் தான். எல்லா சமுதாயமும் பங்களிப்பு இருக்கு. அதை வழி நடத்திட்டு போனதுல அதிகமான பேர். ஒரு வாவு சிதம்பரம் பிள்ளை, ஒரு செண்பகராமன் பிள்ளை, இடையில நான் சொன்ன அத்தனை பேருமே வாஞ்சிநாதன் எல்லாம் ஆஸ் கலெக்டரை கொல்லல அப்படின்னா வெள்ளைக்காரனுக்கு எல்லாம் அந்த அளவுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தினதே அவர் தான் பண்ணாரு. அதுவும் தென்னகத்துல இருந்தே பண்ண மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வீரர் வாஞ்சிநாதன். அவர் நினைவு நாள் தான் தெரியும், பிறந்த நாள் தெரியாது. இப்ப கடந்த 17ஆம் தேதி தான் அவருடைய நினைவு தினம். ஒரு ஆள் கூட போய் ஒரு போட்டோ, ஒரு மாலை கூட போட்டு ஒரு மரியாதை செலுத்தாத ஒரு முதலமைச்சரை தான் நம்ம வச்சிருக்கோம். ஒரு அமைச்சர் போகல, ஒரு எம்பி போகல, ஒரு எம்எல்ஏ போகல. இப்படிப்பட்ட அளவுக்கு தான் இவங்க சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு மரியாதை கொடுக்காங்க. அதுதான் காரணமே. அந்த பிராமணன் வெள்ளைக்காரனுக்கு எதிரியா இருந்தான். வெள்ளைக்காரன் பிராமணனை எதிர்கொள்றதுக்கு அவனால முடியல, ஜாதி ரீதியா எதுவும் பண்ண முடியல. அப்ப இங்க இருக்கக்கூடிய மக்களை அதுக்கு எதிராக திருப்பி விடணும். அதுக்கு திருப்பி விடுறது உருவாயிருந்தா மத்த ஜாதிய பிராமணன்ல இருந்து அப்படியே பிரிக்கணும். அதுக்கு என்ன செய்ய, நீதி கட்சின்னு ஒண்ணு உருவாக்குனா. அப்புறம் இந்த திராவிட கழகம்னு ஒண்ணு வந்துச்சு. அவங்க எல்லாம் முழுக்க நீங்க பாருங்க, சுதந்திரத்துக்கு முன்னாடியில இருந்து இதை ஆரம்பிச்சிருப்பாங்க. பிராமணனுக்கு எதிரான துவேஷம். அப்ப ரெண்டு விஷயம் பண்ணிடலாம். ஒண்ணு, மற்ற ஜாதிக்கெல்லாம் பிராமணனை எதிரி மாதிரி கட்டமைச்சிட்டு போலாம். அப்புறம் இன்னொன்னு சுதந்திரம் அடைஞ்ச பிறகு அதே வேலையை தான் செய்யறாங்க. அப்புறம் இன்னொன்னு கோவில்ல உள்ள வழிபாட்டு முறையில இருந்து அவனை பிரிச்சிடலாம். அப்ப வழிபாட்டுல இருந்து பிரிச்சுட்டீங்கன்னா அப்புறம் இந்து வழிபாடு அப்படியே அழிஞ்சு போயிடும். அப்ப இந்து மதத்தை அழிக்கணும், அதே சமயத்துல வெள்ளைக்காரனுக்கு விசுவாசமா இருக்கணும். அப்படித்தான் நான் புரிஞ்சுது. ஏன்னா இவங்க ஏன் செய்யறாங்கன்னா, இல்ல வெள்ளைக்காரனுக்கு அடிமைகள் தானே. இல்ல அன்னைக்கு வெள்ளைக்காரன் இருந்தான். அந்த வெள்ளைக்காரனை கைக்கூலி வேலை தான் இவங்க பார்த்தாங்க. நீதி கட்சி என்ன பார்த்துச்சு, புதிய நீதி பழைய நீதி கட்சி, அப்புறம் திராவிட கழகம். அதுக்கு பிறகுதானே சுதந்திரத்துக்கு பிறகு திமுகங்கிற கட்சி உதயமாச்சுது. இவங்க அதே அஜெண்டாவை தானே எடுத்துட்டு வராங்க. இவ்வளவு எதுக்கு 2011 வரைக்கும் சார்? அப்ப கூட ஆங்கிலேயர்களுக்கு நம்ம அடிமையா இருந்தோம் சார். அப்ப கூட நம்ம நாட்டை அடுத்தவே ஆள்றான்னு சொல்லி ஒரு வருத்தம் இருந்துச்சு சார். அன்னைக்கு நம்ம எல்லாம் போராடணும். ஆனா ஈவே ராமசாமி என்ன சொன்னாரு, வெள்ளைக்காரன் இந்த நாட்டை ஆண்டுட்டு போல சொன்னாரு. சுதந்திரம் கொடுக்க வேண்டும், எங்களுக்கு வேண்டான்னு சொன்ன ஆளுதானே அவரு. நாம அடிமைத்தனத்தை புரிஞ்சுக்கிட்டோம், சுதந்திரம் வேணும்னு போராட்டணும். இவங்க வேண்டான்னு சொன்னாங்க. அந்த கும்பல் அது சாகிறது வரைக்கும் அந்த ஆளு சுதந்திர தினத்தை கருப்புத்தனமா தான் கடைபிடிச்சார். 2011 வரைக்கும் அந்த திமுகவினுடைய தலைமை அலுவலகத்துல தேசிய கொடியை ஏத்துனதே கிடையாது. இவங்க பாடம் நடத்திட்டு இருக்காங்க. இதான் அடிப்படை காரணம். இதான் இவங்க பிராமணனை எதுக்கு காரணம். இதுதான் கொஞ்சம் அலசி நல்லா கொஞ்சம் டீப்பா போகும்போது இதுதான். சரி, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. உங்ககிட்ட இன்டர்வியூ எடுக்க நானே பேசிட்டு இருக்கேன். இன்னொன்னு சார், நீங்க சொல்றீங்க அந்த கட்சியில தமிழன் பிரசன்னாவை அமட்டலன்னு சொல்லி. யார் அவங்க அமட்டி இருக்காங்க? அன்னைக்கு அண்ணாமலை அவர்களுடைய படத்தை ஆடு மேல கட்டி ஆட நடு ரோட்ல பலியிடுறாங்க. யாராவது ஒரு ஆளு ஏன் இப்படி செஞ்சன்னு கன்னடம் தெரிவிச்சாங்களா சார்? ஒரு அமைப்பு இருக்கு, அவங்க எல்லாம் அவங்க எல்லாம் ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க போல. அந்த பீட்டான்னு ஒரு அமைப்பு, அவங்க எல்லாம் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்புறம் இந்த சமூக போராளிகள் சொல்லி இந்த பாம்பு புத்துக்குள்ள இருந்து ஈசலா வெளியே வருவாங்க நிறைய பேர். ஒரு லிஸ்டே ஒண்ணு இருக்கு. அந்த கர்ம முடிச்சவங்க எல்லாம் யாரையுமே காணா சார். இதெல்லாம் எவ்வளவு வேதனையான விஷயம். அவரை இன்னொன்னு நான் சொல்லிக்கிறேன் சார், மறந்துடுவேன் நானு. இன்னொன்னு நான் சொல்லிக்கிறேன். அன்னைக்கு அண்ணாமலையனுடைய படத்தை ஆடு மேல வச்சு வெட்டுனாங்க. இத நான் மறந்துடலாம்,
நீங்க மறந்துடலாம், அண்ணாமலை அவர்கள் கூட மறந்துடலாம். ஆனா அமித்ஷாவும் மோடியும் மறக்க மாட்டாங்க சார். இதுக்கு பதிலுக்கு பதில் வாங்காம வச்சு செய்யாம விட மாட்டாங்க. இது உறுதி சார். ஏன் சொல்றேன்னா, மும்பை குண்டுவெடிப்பு நடந்துச்சு, தொடர் குண்டுவெடிப்பு. அதே மாதிரி பாம்பே தாஜ் ஹோட்டல்ல வெடிகுண்டு வெடிச்சிச்சு. பிளைட்ட வந்து ஒரு தடவை கடத்தினாங்க. நம்ம எல்லாம் மறந்துட்டோம். ஆனா மோடியும் அமித்ஷாவும் ராஜ்நாத் சிங்கும் நட்டாவும் இத மறக்காம இன்னைக்கு அந்த ஆளுகளை பூரா தேடி பிடிச்சு இருக்கிற இடத்துலயே போய் வேற இருக்கிறாங்க. அது எப்படி அவன் பாகிஸ்தான்குள்ள கனடாக்குள்ள அவன் இருக்கிற இடத்துல. இதுல இன்னொன்னு ரொம்ப நல்ல விஷயம் என்ன தெரியுமாங்க சார், நம்ம ஷூட் பண்ணாதான் நீ வீட்டை விட்டு வெளியே வரமாட்டேங்கிற பயந்துகிட்டு நிறைய பேர் வெளியே வரல. பாகிஸ்தான்ல போய் அங்க இருக்கிற தீவிரவாதிகள் அங்க இருக்கிற கவர்மெண்ட் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுன்னு கேக்குறாங்க சார். மக்கள் கேட்கல, அங்க இருக்க தீவிரவாதிகள் அங்க இருக்க கவர்மெண்ட் இப்படி நடந்துகிட்டு எங்களுக்கு பாதுகாப்பு கொடுன்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப யாருமே வெளியே வர்றது இல்ல. இப்ப என்ன ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்குங்க சார், அவங்க குடிக்கிற டீல விஷம், அவங்க சாப்பிடுற சாண்ட்விச்ல விஷம். நம்ம தண்ணி கூட நீ குடிக்க முடியாது, பயந்து பயந்து நீ தண்ணி கூட குடிக்கணும். அதே மாதிரி அண்ணாமலை அவர்களுக்கு செஞ்சதுக்கு மிகப்பெரிய தவறு சார். இதுக்கு வந்து கண்டிப்பா வந்து அவங்க பதில் கொடுக்கணும். நான் சொல்றேன் கொடுக்கணும். ஏன் விடணும்? எங்க ஏதாவது செத்து போய் கிடந்த ஒரு கட்சியா அவர் வந்ததுக்கு அப்புறம் உயிர் கொடுத்திருக்காரு சார். அவரு எவ்வளவு பெரிய எழுச்சியை கொடுத்திருக்காரு மக்கள். இன்னைக்கு நான்லாம் வந்து பேசுறேன்னா கண்டிப்பா எனக்கு மோடியை தெரியும் சார். நான் 30 வருஷமா மோடியினுடைய ஆட்சியை என்னுடைய பிசினஸ் விஷயமா நான் போக வர நானு சூரத்ல, பாம்பே, அகமதாபாத்ல நான் பாத்திருக்கேன் சார். ஆனா இன்னைக்கு நான் வந்து ஒரு சப்போர்ட் பண்ணி பேசணும்னா அது அண்ணாமலை அவர்களுக்காக மட்டும்தான் சார் நான் பேசுறேன். அது மாதிரி இப்ப நிறைய பேர் வந்து அண்ணாமலை அவர்களுக்காகத்தான் வந்திருக்காங்க. நீ இவ்வளவு ஒரு கேவலமான ஒரு மிருகம் கூட செய்ய முடியாத ஒரு செயலை அன்னைக்கு வந்து ஆட்டார்த்து பிரியாணி போட்டிருக்கீங்க. ரத்த வெள்ளத்துல அந்த போட்டோ கரைஞ்சு சார். எனக்கெல்லாம் அவ்வளவு வருத்தமா இருந்துச்சு. அன்னைக்கே நான் அந்த பதிவை போடணும்னு நினைச்சேன் சார். நான் இப்ப கிட்டத்தட்ட ஹிந்தியில பேசி நான் அனுப்பணும்னு நினைச்சேன் சார். ஹிந்தியில அனுப்பி பேசாம மோடிட்ட போய் ரீச் ஆகட்டும். இப்படி போச்சுன்னா நம்ம தமிழ்நாடு ஒரு பஞ்சாபாகவும் ஒரு வெஸ்ட் பெங்காலாகவும் மாற எவ்வளவு நாட்கள் சார் ஆகும்? இங்க இருக்க இந்துக்களுக்கு என்ன சார் ஒரு பாதுகாப்பு இருக்கு? அவர் ஒரு மாநிலத்தினுடைய தலைவர், ஒரு ஐபிஎஸ் ஆபீசரா இருந்தவர். அவருக்கே வந்து இவ்வளவு ஒரு அது ரொம்ப ஒரு வருத்தமான விஷயத்த அவங்க செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டோம்னா ஒரு எவ்வளவு மட்டமா ஆயிட்டாங்கன்னு பாருங்க சார் நம்ம தமிழர்கள் எல்லாம். எனக்கு அதுதான் சார் ரொம்ப வருத்தம். எவ்வளவு ஒரு உன்னதமான ஒரு நம்ம தமிழ் கலாச்சாரம், பண்பாடு, ஒரு பாசமான மக்களை அப்படி ஒரு வெறி. இப்ப நான்லாம் பேசுறேன்னா எங்க இஸ்லாமியர் மக்கள் என்னை எதுவுமே சொல்லலைங்க சார். ஆனா இங்க இருக்கிற இந்துக்கள் வர்ற வருத்து இருக்கு பாருங்க, பாடாப்படுறாங்க சார். ஆமா சார், இது உண்மை, இது உண்மை. எங்க இஸ்லாமியர்கள்லாம் எனக்கு ட்ரீட் கொடுக்குறாங்க சார். ஆனா இதே ஒரு இந்து வந்து நீ என்ன இஸ்லாம் பிள்ளை, முஸ்லீம் பிள்ளையா, போய் மோடியை பத்தி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. மோடி பத்தி நான் பேசவே ஆரம்பிக்கல, இப்பத்தே லேசா ஆரம்பிச்சிருக்கோம், இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்லி அமட்டி வச்சிருக்கோம் நாங்க. அப்படி அது என்னன்னா இப்ப நம்ம வந்து இதை வந்து சும்மா விடக்கூடாது சார். அண்ணாமலை மட்டும் தான் பேசணும் நம்ம நினைக்க கூடாது. நம்ம எல்லாரும் சேர்ந்து பேசணும் சார். நம்ம மீம்ஸ் எல்லாம் போட்டு இது பண்றாங்க. மத்த சோசியல் மீடியால இருக்க பசங்களுமே நல்லா ஒர்க் பண்றாங்க, அதான் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி இப்ப எல்லார் கையிலயும் செல்போன் இருக்கு, வாட்ஸ்அப்ல பேசி கன்னடத்தை பதிவு பண்ணுங்க, மோடிட்டு போய் சேரட்டும். எங்க மாநில தலைவருக்கு இப்படி ஒரு அநீதி நடந்திருக்கு, அவருக்கு நடந்தது நாளைக்கு எங்களுடைய சாமானிய மக்களா என்ன செய்வாங்கன்னு கேட்கணும். இன்னொன்னு நான் சொல்றேன் சார், இது வந்து காங்கிரஸ் இந்தியா இல்ல, மோடி இந்தியா, அமித்ஷாவோட இந்தியா, ராஜ்நாத்தோட இந்தியா. இது வச்சு செஞ்சிருவாங்க சார். இவங்க என்னமோ நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம என்ன நம்மகிட்ட காசு இருக்கு, காசை கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காலம்லாம் மலையேறி போயிருச்சு சார். ஏதோ கொஞ்சம் இஸ்லாமியர் இந்த தடவை ஓட்டு போட கொஞ்சம் தவறிட்டாங்க. அந்த வருத்தம் எனக்கு இருக்கு, இஸ்லாமியர்கள் ஓட்டு போடலன்னு சொல்லி. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே என்னை ஒரு இஸ்லாமிய பெண்ணா பாக்குறாங்க. நான் இங்க இருக்கிற இந்துக்கள்கிட்ட நான் வந்து ஒவ்வொரு விஷயங்களும் நான் எடுத்து சொல்லுவேன் சார். இது வந்து ராமர் கோயில் இப்படி இருந்துச்சு, இப்ப இப்படி கட்டியிருக்காங்க, அவங்களுக்கு புரிதல் இல்ல. அப்ப வந்து ஃபர்ஸ்ட் கோயிலா இருந்தது, 2வது பள்ளிவாசல் ஆச்சு, இப்ப மறுபடியும் கோயில் கட்டியிருக்காங்க. இதுதான் உண்மைன்னு இங்க நிறைய பேருக்கு எடுத்து சொல்றோம். இது வந்து மோடியினுடைய திட்டங்களை எடுத்து சொல்றோம். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நீங்க வந்து ஓட்டு போட்டீங்களா, வாய்க்கிலேயே பேசுறீங்களேன்னு சொல்லிட்டு. நான் தைரியமா சொல்றேன், நான் பிஜேபி கட்சிக்கு தான் நான் ஓட்டு போட்டேன். ஆனா நான் கட்சிக்காரி இல்ல, நான் எந்த பொறுப்புலையுமே இல்ல. என் சம்பந்தப்பட்ட நிறைய இஸ்லாமியர்களும் கிறிஸ்டின்களையும் இந்துக்களுக்கும் நான் விழிப்புணர்வு என்னால முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பா இந்த தடவை ஒரு 50 ஓட்டாவது பிஜேபிக்கு விழுந்திருக்கும் சார். அதுக்கு எனக்கு நல்லா தெரியும் சார். அது மாதிரி இன்னும் நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும்னு சொல்லி நான் நிறைய இது பண்றேன்.
இதே மாதிரி நீங்களும் நம்ம பக்கத்துல இருக்கவங்க அறியாமையில முதல்ல கோபம் வரும் சார். இப்பெல்லாம் அவங்களுடைய விழிப்புணர்வு இல்லாத பார்க்கும்போது வருத்தமா இருக்கு. அந்த வருத்தத்தை வந்து நம்ம மக்கள்கிட்ட வந்து எடுத்து சொன்னோம்னா புரியுது சார். எல்லாத்துக்குமே அண்ணாமலை அவர்களே பேசணும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்க கூடாது. நம்மளும் பேசணும். பேசி நம்மளுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கணும். போய் நம்ம கூட சண்டை போட வேணாம். இந்த எதிர்ப்பை எப்படி காட்டணும், நம்ம ஓட்டா மாத்தணும் சார். நோட்டாவுக்கு கீழே சொல்லிக்கிட்டு இருந்தவங்க எனக்கு பேச முடியாம வாயடிச்சு போயிட்டாங்கல்ல சார். பிரசாந்த் கிஷோர் வந்தாலும் ஒண்ணும் செய்ய முடியாது சார். பிரசாந்த் கிஷோருக்கும் நல்லா தெரியும், அந்த யூனிட்ல வேலை பாக்குறவரு என் ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு, என்ன ரிசல்ட் ஒர்க்குன்னு எனக்கு தெரியும் சார். அந்த தைரியம் 2026 அண்ணாமலை தான் சார் முதல்வர். அடிச்சு சொல்றேன் சார், எழுதி வச்சுக்கோங்க இன்னைக்கு. கண்டிப்பா, நிச்சயமா. அதே சந்துருக்கு கடைசியா ஒரு இது, அந்த பெயிண்ட் அடிக்க கூடாது, கலர் அடிக்க கூடாதுன்னு இருக்கிறதுனால அவரு சிவப்பு கலரை அடிச்சிருக்காரு. இந்த சைடு கொஞ்சம் கருப்பு அடிச்சுக்கட்டும். அவர் வேண்டாம் டிஎம்கேக்கு விசுவாசியா இருக்கட்டும் சார். நம்ம அப்படி இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. நம்ம தேசியவாதியாவே இருப்போம் சார். இதுல வந்து நீங்க இடையில சொல்லும் போது வந்து இந்த சமூக திடீர் போராளிகள் இதெல்லாம் வந்து புத்திசல் மாதிரி வராங்க அப்படின்னு சொன்னீங்க பாத்தீங்களா? அதுல நான் இடைமறிச்சது வேற ஒண்ணும் இல்ல. இப்ப வந்து கள்ளக்குறிச்சியில வந்து அங்க கள்ளச்சாராயத்தினால கிட்டத்தட்ட 60க்கு மேல இப்ப உள்ள நிலவரப்படி அவங்க இறந்து போயாச்சு. அது இன்னமும் நிறைய பேரை மறைச்சு வச்சிருக்காங்களா? அதனால எண்ணிக்கை இன்னும் கூட தான் இருக்கும், குறைய இருக்காது. அவங்க ஒரு ரிவ்யூ மீட்டிங் ஏதோ நடத்திருக்காங்க. அதுல 85 பேர் இறந்ததாக இன்றைக்கு நம்ம பேசிட்டு கூடிய அன்னைக்கு உள்ள தகவல். ஆனா வெளியே சொல்லியிருக்கிறது 60ன்னு சொல்லியிருக்காங்க. 85 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து அவங்க ரிவ்யூ மீட்டிங்ல டாக்டர்ஸ் அந்த அவங்களுடைய ரிவ்யூ மீட்டிங்ல இதை பத்தி பேசியிருக்காங்க. 85 டெத்துங்கிறத அவங்க உறுதிப்படுத்தினதாக ஒரு ரகசிய தகவல் அப்படி வச்சுடுங்க. அப்ப 85ங்கிறது ஒரு பெரிய நம்பர். இவ்வளவு பேர் செத்துருக்காங்க. அதுல இந்த திடீர் போராளிகள், இந்த சினிமாக்காரங்க, இந்த சூர்யா மாதிரியான போராளிகள், விஜய் சேதுபதி மாதிரியான போராளிகள், ஆர்ஜே பாலாஜி, அப்புறம் வந்து சித்தார்த்தன் ஒருத்தன், அப்புறம் வந்து பிரகாஷ் ராஜ், வைரமுத்து இத்தாலியில போய் இடந்து ஏதோ பண்ணிட்டு நடந்தாரு. பிரகாஷ் ராஜுக்கு ஒண்ணு, எப்ப பார்த்தாலும் மோடிய ரொம்ப மட்டமா பேசுறது, மோடி ஐயா அவர்களை மட்டமா பேசுறது, பெரிய மன்னரு இப்படி ட்ரெஸ் போடுறாரு, அப்படி ட்ரெஸ் போடுறாரு அப்படிங்கிறது. ஆமா, அவர் மன்னர் தான் சார். நான் சொல்றேன் சார், என்னை பொறுத்த கேட்டா அவர் சந்திரகுப்த மௌரியருடைய மறு அவதாரம் சார். ஏன் சொல்றேன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம அகண்ட பாரதம் சொல்லி நம்ம காதுல கேட்டிருக்கோமா சார்? 1947 பிறகு நம்ம வந்தே மாதரமோ, பாரத் மாதா கி ஜெயோ, ஜெய் பாரத், ஜெய் ஹிந்த் நம்ம காதுல கேட்கவே இல்லை சார். இப்ப நம்ம கேட்கிறோம். மக்களுக்கு ஒரு தேசிய உணர்வை கொடுக்குறாரு சார் அவரு. நான் அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்லி பாருங்க சார், நாலந்தா பல்கலைக்கழகம் 1750 கோடியில 650 ஏக்கர்ல நாலந்தா யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சிருக்காரு சார். இதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட், இந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் என்ன சார் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு? இதெல்லாம் ஆமா, அவங்களும் ஒரு இதை பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3000 சில்லற கோடி ரூபாய் ஆட்டை போட்டு போயிட்டாங்க. அந்த ஆட்டை பெற்றது வந்து அமர்த்தியா சென் அப்படிங்கிற நோபல் பரிசு பெற்றாரு பொருளாதாரத்துக்கு சொல்லி அவரை கொண்டு வைஸ் சான்சலர்னு வச்சு அவர் அமெரிக்காவிலே உட்கார்ந்துட்டு மாசம் 5 லட்சத்துக்கு மேல சம்பளம் வாங்கி அந்த கணக்கு வரவு கணக்குல கணக்கே கேட்க கூடாதுன்னு சொல்லி ஒரு இதை வச்சு மிச்ச மீதி உள்ள அதுல உள்ள ஃபேக்கல்டி எல்லாமே வந்து மன்மோகன் சிங் பிரதமர்ல, அதனால அவருடைய சொந்தக்காரங்க, அவருக்கு மகா இன்னும் யார் எல்லாமே போட்டு ஒரு 3700 கோடின்னு நினைக்கிறேன், ஒரு பெரிய நாமம் போட்டு விட்டுட்டாங்க. அவங்களுக்கு கணக்கே கேட்க முடியாத அளவுக்கு பண்ணி வச்சுட்டாங்க. ஆனா மோடி இப்ப வந்து இதை பண்ணிருக்காரு. அதை பத்தி இவர் வந்துதான் சார் ஃபுல்லா நிறைய ஸ்டெப்ஸ், நிறைய டேம், சின்ன சின்ன தடுப்பணைகள், ராஜஸ்தான்ல எல்லாம் நிறைய அதிகமான தடுப்பணைகள் கட்டி அங்க அவ்வளவு தண்ணி பிரச்சனைகள் எல்லாம் அங்க தீர்த்திருக்காங்க சார். சோலார் பேனல் அமைச்சு நிறைய மெகாவாட் எல்லாம் இப்ப நம்ம வந்து வேற மாநிலங்களுக்கு கரண்ட் பிரச்சனைகள் இல்லாம நிறைய செஞ்சிருக்காங்க சார். அதே பிரகாஷ் ராஜுக்கெல்லாம் ஒரு இது நிறைய திட்டிடுவேன், வேண்டாம். பிரகாஷ் ராஜ் வந்து ஒரு நல்ல தகப்பனும் கிடையாது. ஆமா, ஒரு நல்ல தகப்பனும் கிடையாது, ஒரு நல்ல கணவனும் கிடையாது, ஒரு நல்ல மகனும் கிடையாது. பிறகு எப்படி ஒரு நல்ல குடிமகனா இருக்க முடியும்? நடிகனா மட்டும்தான் இருக்க முடியும், அவ்வளவுதான். மோடி வந்து ஒரு அவதாரம் தான் சார், அவதாரம் சார், சந்தேகமே கிடையாது. அவங்களுடைய ஒரு நலத்திட்டங்கள்லாம் பார்த்தா மக்களுக்காக மட்டும்தான் சார் பயன்படுது. வேற யாரும் இப்பெல்லாம் அந்த அனில் அம்பானிகள் எல்லாம் பார்த்தோம்னா ஆக்சுவலா வந்து மோடி மேலதான் கோவமா இருக்கிறாங்க. ஏன்னா அவங்கதான் சார் அதிகமா டாக்ஸ் கட்டுறாங்க. டிவிடெண்ட் கொடுக்கணும் சார், ப்ராஃபிட் ஷேரிங் கொடுக்கும்போது அதுக்கு அவங்க டாக்ஸ் கட்டணும் சார். மக்களுக்கு தான் சார் இப்ப டாக்ஸ் கம்மியா இருக்கு. வந்து மக்கள் அதிகமா டாக்ஸ் கட்டணும். தொழிலதிபர்கள்லாம் கம்மியா இருந்துச்சு சார். 15-20 வருஷத்துக்கு முன்னாடி டெல்லி செக்ரட்டரியேட்ல ஒர்க் பண்ணவங்ககிட்ட கேட்டா தெரியும் சார்,
அம்பானிகளுக்காகவும் அதானிகளுக்காகவும் டாடா பிர்லாவுக்காகவுமேவும் கவர்மெண்ட் பாலிசி அத்தனை மாத்திருப்பாங்க சார். நான் கமோடிட்டி ட்ரேடர் சார். எனக்கு தெரியும் சார். அதுல ஒர்க் பண்ண ஒரு சார் எனக்கு ரொம்ப க்ளோஸ். அப்பவே அவர் சொல்லி வருத்தப்படுவாரு. இந்தந்த பாலிசி இந்தந்த மாதிரி மாத்தி இவ்வளவு காசு அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சார். ஆனா இவர் வந்து அதை ஃபுல்லாவே மோடி ஐயா வந்து எல்லாத்தையுமே மாத்தி மக்களுக்கு டாக்ஸ் கம்மியாகவும் கம்பெனிகளுக்கு அதிகமான டாக்ஸ் கொடுக்க போயிருந்தாங்க சார். இன்னைக்கு இவ்வளவு வளர்ச்சி திட்டங்களும் மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய விஷயங்களையும் அவரால் மோடி ஐயாவால செய்ய முடியுதுங்க சார். சும்மா வாய் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பிரகாஷ் ராஜ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காப்ல. என்ன சொல்றதுன்னு தெரியல. மக்கள் பேசதான் சார் செய்யறாங்க. அந்த ஆளை உதுத்துறாப்ல. உதுத்த கட்டன்னு சொல்லுவாங்கல்ல நம்ம ஊர் பக்கம், மாதிரி அந்த உதுத்துருது. சரி மேடம், பல்வேறு தகவல்களை வந்து இதுவரைக்கும் நீங்க நாரதர் மீடியா உணர்வாளர்களோடு பகிர்ந்துகிட்டீங்க. மிக்க நன்றி மேடம். நன்றி 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 நன்றி. ஜெய்ஹிந்த். வந்தே மாதரம்.